ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மூடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மூடாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. மகா இலக்கமும் கிருபையும் பரலோக பிதாவை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வருமானப்பட்டு கூடி வரை கிருபை செய்து இந்த இடம் உலக தேவ பிரசன்னம் கடந்து வரைக்கும் தேவாவியான வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு மகிமையாக ஆராதனை எடுக்க கிருபைதான். எல்லா தடைகளை நீக்கி இந்த நாளில் கர்த்தாவே ஆவியுடன் உங்களுடன் தொடர்புடத்தக்கதாக பரிசுத்த ஆவியான கிரியை செய்யப்படுற கை கோடி ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரர்கள் கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரை புதிதாக வந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாட இருக்கிற பாடல்ல கர்த்தருடைய மகிமைப்பட போடுற கை கோடி ஸ்தோத்திரம். சிறிய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை சொல்ல தேவன் பலனை கொடுங்க. இன்னுமாக கர்த்தாவே தேவனுடைய பரிசுத்த ஆவியான இந்த மண்டம் முழுக்க தேவ பிரசன்னத்தை வளர்த்தி இங்கே ஆசீர்வதிக்க போடுற கை கோடி ஸ்தோத்திரம். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்தும் சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமையிலே நாலு வார்த்தையோட எடுபட்டு ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்த போற கை கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் நடக்கிற ஆராதனைகளுக்காக நம்ம சபையாக ஜெபம் பண்ணுவோம். எல்லோருமாக நாங்கள் ஜெபமான கர்த்தாவே, சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தரை துதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே துதியை உயர்த்துகிற எல்லா ஸ்தானத்திலும் வந்து ஆசிரியர்கள் சொன்னபடி கர்த்தாவை ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவர் ஊழியங்கள் செய்யலாம். தேவன் ஊழியக்காரர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே அவருடன் முன்புடன் தொடர்பு ஒவ்வொரு திருச்சபையை மத்தியிலும் கர்த்தருக்கு நடப்பிக்க போற கை கோடு ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கண்ணசர கௌரவம் சங்கீதத்தை வாசிக்க போறார்கள். 21 சங்கீதத்தை வாசிப்பார். அதற்கு பிறகு தமிழை நாங்கள் படித்து கத்தரை துதிக்கலாம். Psalm 21. Für den Chorleiter ein Psalm Davids. Herr, der König freut sich über deine Stärke. Er jubelt laut vor Freude über deine Hilfe. Denn du hast ihm erfüllt, was sein Herz wünscht, und hast ihm gegeben, was er dich gebeten hat. Du hast ihn mit reichem Segen überschüttet und ihn mit einer goldenen Krone gekrönt. Er bat um Leben, und du hast sein Gebet erhört und ihm ewiges Leben geschenkt. Durch deine Hilfe ist er zu großem Ruhm gelangt. Du hast ihm Glanz und Herrlichkeit verliehen. Du machst ihn für alle Zeiten zum Segen für andere und erfüllst ihn durch deine Gegenwart mit Freude. Denn der König vertraut auf dem Herrn, und durch die Gnade des Höchsten steht er auf sicherem Boden. Du wirst alle deine Feinde gefangen nehmen und diejenigen ergreifen, die dich hassen. Wenn du kommst, wirst du sie vernichten, wie in einem glühenden Ofen. Der Herr wird sie vernichten in seinem Zorn. Feuer wird sie verbrennen. Du wirst ihre Kinder von der Erde ausrotten, sodass sie keine Nachkommen
haben werden. Sie werden sich gegen dich verschwören, doch ihre Pläne werden fehlgeschlagen. Sie werden umkehren und fliehen, wenn sie sehen, dass deine Pfeile auf sie gerichtet sind. Herr, zeige dich in deiner Macht. Wir wollen singen und deine mächtigen Taten loben. Amen. ஆமென். தமிழை நாங்கள் வாசிப்போம். தமிழை வாசிப்பார்கள். சங்கீதம் 21 ராகத்தலைவருக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீது சங்கீதம். கர்த்தாவே, உடைய மேலே ராஜா மகிழ்ச்சியே இருக்கிறார். உடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கழி கூறுகிறார். உத்தம ஆஸ்வாதத்தோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொறுக்கிடம் தருகிறீர். முதல் ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக ராஜா கர்த்தரின் நம்பியாய் இருக்கிறார். உன்னதமாருடைய தவினால் அசைக்கப்படாதிருப்பார். கை உங்கள் சத்துருக்கள் எல்லாரையும் வெட்டி பிடிக்கும். ஒரு வலது கருமை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். மது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனி பூமியில் இராதபடி நிழலிடும். அவர்கள் சந்ததியை அவர்கள் உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்று மாய்க்காதே போயிற்று. கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். சமூக தேவனை ஆராதிக்கும் பொழுது நினைந்து நடந்தது. இப்போ தேவனிடத்திலே தேவனிடத்தில் இருக்கிறார். தேவனிடம் மத்தியில் இருக்கிறார். வாசித்த சங்கீதம் 20 முன்பாக 20வது சங்கீதம் நாங்கள் உங்களை ரட்சிப்பினால் மகிழ்ந்து கழிக்கிறோம். 5வது மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணியவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். 7வது 8வது வசனம் முக்கியமானது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து இருந்திருக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு செலவிருப்பார்கள். 27வது வசனத்தை கடைசி வசனத்தில் இந்த வாய்ச்சொல்லை கடைசி வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தள்ளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடிக்கு நாங்கள் அவருடைய பலத்திலே எழுந்தள்ளும் பொழுதுதான் நாம் பாடி கீர்த்தனம். நாவே 3 கூட்டத்தார் உலகத்திலே. ஒன்று அவிசுவாசிகள், தேவனை விசுவாசித்தார்கள். 2வது அற்பமான விசுவாசிகள், இயேசுவால் அற்பமான விசுவாசிகள் என்று கற்றுக் கொள்கிறார். 3வது விசுவாசிகள். அவை எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாமே தீர்மானிப்போம். தேவனை துணிக்கிறவர்களாய், அதாவது மாம்ச பலத்திலே, தங்கள் சுய ஞானத்திலே, தங்களுடைய ஞானத்திலே, தங்களுடைய பலத்திலே, தங்களுடைய அறிவிலே, தங்களுடைய சுய பலத்திலே, சுய நீதியிலே புரிந்து விடுவார்கள். ஆனாலும் தேவன் மேல் நம்பிக்கையோடு எழுந்திருப்பார்கள். குதிரையில் பலத்தின் மேல் நம்பிக்கை விடுவார்கள். தேவன் மேல் நம்பிக்கை அதான் குதிரை மேல் 26 சங்கீதத்தை வாசிக்கிறார். அது முக்கியமான வசனம். அது வாசிக்கிறது முக்கியமான வசனம். 21 வாசிங்க. அது மேலுள்ள வசனம் 20 வசனங்கள் முக்கியமானது. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஞானத்தை, எங்களுடைய பலத்தை அல்ல, எங்கள் மாம்ச சுய பலத்தை அல்ல. சிம்சோன் சுய பலத்தை நம்பியிருந்தார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்திருக்கிறோம். அவை தேவனை குறித்து காணோமா? அது தேவனை உள்ளத்தின் நாமத்தை ஆரம்பம். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். வேதத்தை வாசிக்கிறோம். 39 ஆதியாகமம் 39:2 யோசேப்போடு தேவன் கூட இருந்தார். அவனை பகைத்தார்கள், அவனை பொறாமை கொண்டார்கள், அவனை குழியிலே போட்டார்கள். இறுதியாக அவன் சென்ற இடம் ராஜாவுடைய வீட்டிலே, அதாவது பார்த்தியோனுடைய வீட்டிலே அந்த இடத்தை போடுவதற்கு காரணம் என்ன? தேவன் அவனோடு இருந்தார். நாம் தேவனோடு இருப்போமானால் தேவன் நம்மோடு நிச்சயமாக இருப்பார். நாம் தேவனை விட்டு விலகுவோமானால் தேவன் எங்களை விட்டு விலகுவார். இதுதான் இளத்தை, இதுதான் பேசிக்கு அடிப்படை, இதுதான் வேதம் சொல்வோம்.
யாரெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறாரோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது யாவும் உங்களுக்கு கூட. தேவனை தேடும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, உங்கள் மானசீகத்தை நம்பும் பொழுது நீங்கள் நிச்சயமாக விடுவீர்கள். தேவனை நம்பும் போது நீங்கள் எழுப்பீர்கள், தேவனுக்காக கிரியை செய்வீர்கள். தேவன் தான் எங்களுக்கு எல்லாம். அவை நாம் எதிராக சேர்க்கின்ற பாடலை சேர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. இந்த காலம் முழுவதும் காத்த தேவனே நன்றி அப்பா. இன்னமும் வாழ்விலும் உடனிருக்கும் இம்மானுவேலே நன்றி. ஓங்கிய உயர்த்தால் பாதுகாக்க வல்ல தேவனே நன்றி. கூப்பிட்ட வேளையில் ஜெபத்தை கேட்ட நல்ல தேவனே நன்றி. பலப்படுத்தி ஜெயமும் தந்தவரே நன்றி. ஊழிய பாதையிலே உதவி செய்வதே நன்றி அப்பா. எனக்காக தண்டிக்கப்பட்ட இயேசுவே நன்றி. அதனால் நான் தண்டிக்கப்பட்டேன் இயேசுவே நன்றி. எனக்காக காயப்பட்டவரே நன்றி. அதனால் நான் சுகம் பெற்றுக் கொண்டேன் இயேசுவே நன்றி. எனக்காக இயேசுவே நன்றி. அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் நன்றி. எனக்காக அவமானப்பட்டேன் நன்றி. அதனால் உடைய மகிமையிலே பரிசு நன்றியை பங்குவதை செய்து என் பாவங்கள் சுமந்ததனால் கர்த்தாவே நான் உங்களாலிருக்கும் நீதிமானாக்கப்பட்டேன். என் பாவங்களை சுமந்ததனால் நான் நீதிமானாக்கப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் அப்பா. இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டதனால் நாம் நித்திய ஜீவனை இயேசுவை யாரெல்லாம் பிளவர் கண்டாலும் இயேசு பிளவ இயேசு வாய் ஏவிகளேன் இயேசு wer hat Jesus gegeben, das Segen die Wahrheit. Wer den Glauben ஏவிகளேன். Das kann wichtig. Wir leben temporary place. இன்று நாளில் நாங்கள் மரணம் ஏற்றுகிறோம். இயேசு வருகை அதிசீக்கிறோம். ரகசிய வருகை. 2 தெரியாது, மரணம் தெரியாது, வருகை தெரியாது. அவர் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். விழித்திருந்து ஜெபம் என்று சொன்னார். அந்த தேவனை உள்ளத்தினால் ஆசீர்வாதம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவையை சந்தித்த யெகோவா நீரே, சுகம் தந்த யெகோவா ராபா, பலம் தந்த எல்சடா, சமாதானம் தந்த யெகோவா சாலோ, உங்களை கண்ணோக்கி பார்க்கிறோய், உங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காரி, எங்களுக்கு நீதி நியாயம் தர யெகோவா சித்தேவு, இரக்கமுள்ள தேவனாய ஏரவன், நீதியுள்ள தேவனாய ஏசாய், உண்மையுள்ள தேவனாய ராஜு, யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஓடுகிறார். அங்கே ஓடுகிற பொழுது லாபானுடைய வீட்டிலே முதலாவது திருமணம் இளையாரோடு, 2வது திருமணம் வீடுகளுக்கு கிடைத்து முடிவிலே அவன் நிர்மாற்றி வந்தவன் தெரியும். திரும்ப திருத்தத்தோடு போகிறான், பயத்தோடு போகிறான். ஏசா தனக்கு எதிரும். ஆனால் அவன் செய்த ஒரு முதலாவது காரியம், மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் விடுவதற்கு இரவோடு இரவாக தனித்து இருந்து தேவனோடு இருந்தான். தனித்து தேவனோடு இருந்தோடு மிகவும் தேவனால் ஆசீர்வதிக்கிறார். தேவனை சந்தித்தான். நாம் தேவனோடு தனித்திருக்கப்பட வேண்டும். நாம் தேவனோடு தனித்திருக்காமல் மனிதனோடு அல்லது எங்களுக்கு தெரிந்தவனோடு அல்லது எங்களுக்கு துர்மார்க்க ஆலோசனைகளோடு இருந்து போனால் நிச்சயமாகவே நீங்கள் விடுவீர்கள். நிச்சயமாகவே தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியுங்கள். தேவனோடு இருக்கப்படவில்லை. அவன் தேவனோடு மனிதனோடு போராடி அவனுடைய யாக்கோபுடைய வேலை இஸ்ரவேல் என்று பேர் மாற்றுகிறார். யாக்கோபு என்ற விதமாற்றம் இஸ்ரவேல் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவனுடைய நாளும் வைத்தார். அல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன்.
ஈசாக்கோடு கூட இருந்தவரே, ஈசாக்கு விளைவித்தான், கர்த்தர் அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்தபடியினால் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று இசையா ஆதியாகமம் 26:2 வாக்கு கொடுத்தவரே, அவன் மேல் பெலிஸ்தர் ஆண்டு பொறாமை கொண்ட பொழுது அவனுடைய துறவரை கூடினார்கள், மீண்டும் கூடினார்கள். 3வது ரகோத்தை திறந்தவரே, அவனுக்காக ஒரு வழியை உண்டாக்கினவரே, அவனோடு தேவன் இருப்பதை கண்டு கொண்டார்கள். ஈசாக்கோடு தேவன் இருப்பதை அவனுக்கு கண்டு கொண்டார். பெலிஸ்தர் என்றால் பொறாமை பிடித்தவர்கள், எங்கள் ஒரு வேலை தரத்திலும் சபையிலும் படி விழாக்களுக்கு பொறாமை பிடித்தவர்கள் இருந்தார்கள். ஆவிக்கு 3 பேர், அற்ப விசுவாசிகள், அவிசுவாசி. உலகத்தில் இருக்கிற அவிசுவாசி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, எது சரி எது பிள்ளைன்னு தெரியாது, யார் தேவன் யார் தேவன் தெரியாது. ஆனால் சபைக்குள்ள இருப்பார்கள் அற்ப விசுவாசிகள், அற்ப விசுவாசி. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும், வேத வார்த்தை ஒரு சங்கீதம் ஒன்று சொல்றது, துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமல்
பாவியோட வழி நில்லாமல் பரியாசக்காரர் உட்கார்ந்து உட்காமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாக இருக்க பாக்கியவான். அவன் நீர்காலம் ஓரும் நடப்பட்ட மரத்தை கொண்டிருப்பான். அதன் காலத்தில் கனி கொடுப்பான். அவன் இலையுதா மரத்தை கொண்டு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற இடத்திலே மரம் இருக்குமானால் செழித்தோடு ஆறு பரிசுத்த ஆவியானவர்கள் எப்பொழுதெல்லாம் நிரம்பியிருக்கிறதோ ஒரு வாழ்க்கையிலே கனியை காண வேண்டும். ஆவியின் நலன்கள் கிரியை செய்யும். எப்பொழுதெல்லாம் ஆவியினால் நிரப்பப்படாமல், அதாவது தானியல் பாஸ் சொல்வார், கரையில நின்று சில பேர் காலால தண்ணி அடித்து விளையாடுவார்கள். கடைகளுக்கு சில பேர் கொஞ்சத்துல போய் கொஞ்சம் அசைவார்கள். ஆழத்துக்கு போனா அந்த தண்ணீர்ல கொண்டாட்டத்துல நீந்தபடி அந்த தண்ணி தான் முழுத்து அவர்கிட்ட கொண்டாட்டு தானியல் பாஸ் சொல்றேன். கையில் போகிறாங்க. நான் வளர்ந்தது தானியல் பாசன கையிலே. நான் அதுக்கு ஆரம்பத்திலே அவருடைய 93ஆம் ஆண்டு எனக்கு ஒவ்வொரு மாதம் ஆசீர்வாத சங்கீதம் அதிலே அவர்கிட்ட கற்றுக்கொண்டது. நாம் தனித்து தேவனோடு இருக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனோடு இருந்தான், ஈசாக்கு தேவனோடு இருந்தான், யாக்கோபு தனித்திருந்தான். அது மட்டுமல்ல, யோசேப்பு தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கையை 17 வயதிலே தேவன் சொப்பனம் கொடுத்தார். சொப்பனம் கொடுத்தது அவனை சகோதரர் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். செய்யாத குற்றத்தை அவன் ஒன்றுமே செய்யவில்லை. அவனுடைய சாப்பாடு கொண்டு போனான். அவன் பகைத்தார். இதோ சொப்பனக்காரன் பாருங்கள், அவன் சொன்ன காரியம் தேவன் சொன்னதை வெளிப்படையாக சொல்லிவிட்டது. பெரிய காரியம் சொல்லக்கூடாது. தேவன் சில ரகசியங்களை சொன்னால் எல்லாரும் சொல்லக்கூடாது. ஆவிக்குள்ள மட்டும் சொல்லலாம். இது எல்லாரும் சொல்ல சொன்னால் அதோட பாதிப்பை நீங்களே காணுங்கள். அவன் பயக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய சத்தம் கேட்கவில்லை. வேதத்திலே யோசேப்புடைய சத்தம் எப்பயாவது எதிர்த்து கழித்தான இல்லை. அழுது கொண்டே போனான், கண்ணீர் விட்டு கொண்டே போனான். குடியிலே போடப்பட்டான். 30 வெள்ளி காசுக்கு செய்யாத குற்றத்துக்கு சகோதரனாரே அவன் விற்கப்பட்டது யாரா என்றால் சகோதரன். தகப்பன் பாய்க்கிறான். மகன் தகப்பன் அவனை விளங்கிக் கொள்ளவில்லை. இனி எனக்கு மேலவங்க எங்களுக்கு நான் உன்னை வணங்க விடுமோ என்று கடிந்து கொள்கிறான். அதே போல சகோதரர்கள், இவன் சொப்பனக்காரன், இவன் எங்களை வைக்க போறாங்க, நான் இவங்களுக்கு கீழ்படி விடுமா, நான் இவனை வாதத்தில் விடணுமா. கடைசியா நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்போடு தேவன் இருந்தார். 39:2 அதற்கு பின்பாக அந்த எஜமானுடைய வீட்டில் அவன் விற்கப்பட்டது எங்கே போனான்? ராஜாவுடைய வீட்டிலே போனான். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்தான். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை. ஆனால் அவன் மனிதனிடம் உதவி கேட்டான். தயவு செய்து நான் எதிரேன், தயவு செய்து நான் செய்யவில்லை குற்றம், தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். ராஜா மறந்து விட்டார். மனிதர்கள் மறப்பார்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் மறப்பார்கள். ஒரு நாள் வரும், தனியே விடும் காலம் வரும். இயேசுவை தனியே விட்டார்கள், ஒருவராவது அவர்கள் இல்லை. இயேசு தனியே பாடுகளை சந்தித்தார். சிலுவையை சந்திக்கும் பொழுது எல்லாரும் ஓடிவிட்டார்கள். பக்கத்தில் இருந்த சீசர் உயிரே விடுவேன், உமக்காக உயிரே கொடுப்பேன், ஆறு கைவிட்டான். பேதுரு மறுதளித்தான் 3 தடவை. ஆனால் யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அவன் எவ்வளவு துரோகி! அவனாவது சொன்னான் நம்ம செய்ய மாட்டேன், இவன் சொன்னான். அவன் வந்து முத்தமிடுகிறான். ஏன்னா அதுல அப்போஸ்தலர்கள் இருந்தார்களுக்கு அவரை போல தாடி கட்டவரை கனவு இருந்தார்கள். அவை அவர் காட்டி கொடுப்பதற்கு ஒரே அடையாளம் முத்தமிட்டால் பெருமாள் இயேசு என்று அடையாளம் சொல்லியிருந்தான். காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்த ஒரே துரோகி, ஒரே வஞ்சகன், ஒரே காசிலே பொருளாசை பிடித்தவன் கடைசியாக 4 கொண்டு சேர்த்தான். பிரியமானவர்களே, தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள், பணத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய ஆலோசனை தள்ளி என்று வேதம் சொல்வது. தேவனுடைய ஆலோசனை தள்ளாதீர்கள். தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிவது ஆசீர்வாதம். அடுத்தது எல்லோருக்கும் தெரிந்த பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல். பள்ளத்தாக்கு நடக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நீங்க அதிகமாக யூடியூபிலே கேட்ட பாடல் சேர்ந்து பாடுவோம். ஆவியானவர் தான் எங்களை வெள்ளக்க வேண்டும். ஆவியானவர் இல்லாத சபையிலே ஒரு ஆவிக்குரிய வார்த்தை வராது. ஆவியானுடைய நிறைவில்லாத இடத்திலே ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாது. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, எல்லத்தோர் எந்த துணையாளரே, தாகம் நீக்கும் நீரதண்ணீரே, எல்லத்தோர் எந்த துணையாளரே,
இயேசு நாள் அவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் முதலாவது அவர் நல்லவர்கள் ஒரு விசுவாசிக்காவது இயேசுவை விசுவாசம் வந்த பரிசுத்தாவியான தாகம் நன்றி கட்டவில்லை. எவர் தாகமாக இருக்காங்களோ அவரிடத்தில் வரப்படுவார்கள் இயேசு நாள் அவர் சத்தமாக சொன்னார். அவர் அந்த இடத்திலே பரிசுத்தாவியான வரவில்லை. சென்று நாளிலே இயேசு பருவமானதான் பரிசுத்தாவிட்டார். அவர் இந்த நாளும் அந்த ஆவியானவரை வரவேற்கும். ஜீவ தண்ணீரை வரவேற்குமா? ஜீவ தண்ணீர் வாய்ப்பிடமெல்லாம் நம்பி மந்திரிகளுள்ளாரும் மரங்கள் செழிக்க வேண்டும் என்று இசைக்கிய நாமத்தில் அந்த ஆவியானவரை வரவேற்கும் உணர்ந்து வாழும். இருதயத்தின் முந்தி வாழும். வாயிலிருந்தல்ல. இந்த இருதயமோ தூரமாக இருக்கக்கூடாது. இசையாளர்கள் வாயினால் துதிக்கிறார்கள். இருதயமோ தூரமாக இருக்கிறது. இசையா சென்றதை மந்தைகளே இயேசு சொல்கிறார். அது சொல்லி காட்டார். முழு இதயத்தோடு துதிக்க வேண்டும். முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவருடைய அன்பு ஊர்ந்து அவரை துதிக்க வேண்டும். யாரெல்லாம் அன்பு ஊர்களோ அவரை துதிக்க முடியும். யாரெல்லாம் அன்பு ஊராமல் இருக்கிறீர்களோ உங்களால் துதிக்கவே முடியாது. வீடுகளை துதிக்கிறவர்கள் இங்கே துதிக்க முடியும். வீடுகளை துதிக்காத உங்களால் துதிக்கவே முடியாது. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, காலத்தாரே கவரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, காலத்தாரே கவரும் போது என்னை கேட்பவரே, வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் பெருகிறார்கள். சோர்ந்து போவர்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக கொள்கிற கர்த்தர் சொல்ல மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் புது பலனடைந்து கடுகளைப் போல செட்டைகளை அடித்து வீர எழுப்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்து போனாலும் சோர்வடையார்கள். இந்த வசனம் மூலம் தேவன் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துவது. நான் வெளியில கிடைக்கும் பொழுது, வேலைக்கு போகும்போது அதிகமாக இந்த வார்த்தை பேசும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். தேவையை நானும் கைவிடுத்து வெளியே போகும்பொழுது, கால் இருக்கும் பொழுது, நான் வெளியிலே உலகத்துக்கு போகும் பொழுது தேவனோடு போவது உண்டு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் சென்றாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. செல்வி சொல்வா, நேரமாக்கி வெடிக்கு நாங்கள் இல்லை, முதல் தேவனோடு அதுதான் என்னுடைய வாழ். பிந்தி போனாலும் பரவாயில்லை, காட்டு எவ்வளவு மனத்தியாலும் கழிச்சாலும் பரவாயில்லை, முதல் தேவன் எனக்கு.
வார்த்தையாலே தேற்றுவீர். சொல்லுவோமா? வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். சொல்லுவோமா? வார்த்தையால் இயேசுனார் வருத்தப்பட்டு பாருங்களே, நீங்கள் எல்லாரும் நடந்து பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பான தர ஒருவர் இயேசு எல்லாரும் கைவிடுவார்கள். ஆனால் உங்களை துரத்தினவர்கள், உங்களை பயத்தவர்கள், உங்களை மறுத்தவர்கள், உங்களுடைய புறாமை கொண்டவர்கள் ஒரு நாள் உங்களோடு தேவன் இருப்பதை காணும் காலம் வரும். நிச்சயமாக வரும். தேவன் உங்களோடு இருப்பதை காண்பார்கள். அது சீக்கிரமாய் வரும் என்பதை தேவனிடத்தில் நான் தேவத்தில் இருக்கும் பொழுது இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு. அல்லா சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெரிய செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெரிய செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரே. எங்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே அலறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே அலறும் போது என்னை கேட்பவரே. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் நீக்கும் ஜீவதண்ணீரே. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் நீக்கும் ஜீவதண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு.
அவனை அழைத்த நோக்கத்தை தவறிவிட்ட நேரம், அவனை அழைத்தது பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்குவது. சிறைப்பட்டு போயிருந்த பெலிஸ்தரை அவர் கையிலிருந்து விடுதலையாக்கவே சிம்சோனை தேவன் தெரிந்து கொண்டார். ஆரம்பத்திலே ஆவியான யோகம் நோக்கமே அவனுடைய நோக்கத்தை இழந்து விட்டதான் சிம்சோன். இறுதியாக கூட அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, மரணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய சந்தர்ப்பம். தேவனால கூடாத ஒன்றுமில்லை, ஆனால் அவனுடைய ஜெபம் தவறான ஜெபம். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை ரட்சியும் என்று சொன்ன மாத்திரம் விடுதலையாக்கும். அவரோடு நானும் மடிகிறேன். உங்களுடைய ஜெபத்தை குறித்து, ஒரு விசுவாச வார்த்தையை குறித்து, அவிசுவாச வார்த்தை குறித்து, நாவின் அதிகாரத்தில் மரணம் உண்டு, சாவு உண்டு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். நீங்க எதை அறிக்கை செய்வதோ அது அப்படியே நடக்கும். அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இறங்கும், அவரோடு நானும் மடிகிறேன். அவன் சொல்லி, ஆண்டவரே இவருடைய என்னை இறங்கும், ஆனாலும் என்னை ரட்சியும் என்று தெரிந்தார். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவனை ரட்சித்திருப்பார். அவன் மனது கடைசியாக மனந்து இருக்கிறான். ஆனால் அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தான் மரணத்துக்கு. அவருடைய ஓட்டம் விட்டு 40 வருஷம் அவன் பரிசு நியாயவதியாக இருந்தார். அவருடைய தாய் தகப்பனுடைய வளர்த்த வளர்ப்பு வித்தியாசமான பிரியமாவளே. அவனை பிறக்கும் பொழுதே எப்படி வளர்க்க வேண்டும் என்று தான் மனோவா கேட்டான். அதுக்கு தேவதன் சொன்னான், நசரேய விரதம் இருக்கொண்டு, நசரே என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. தலைமை விளக்கக்கூடாது, தலைமை நீளமாக வளர வேண்டும். செத்த பிரேதண்டை போகக்கூடாது. அக்கோலோ ஒண்ணுமே அது சொல்லப்படுது. செத்த பிரேதம் போனான், தேடி எடுத்தான், சாப்பிட்டான். அது தாய் தகப்பனுக்கு செல்லவில்லை. அது மாத்திரம் முதலாவது காரியம், கண்களில் நிச்சயம் தன்னை விட்டுக் கொடுத்தான். கண்ணுக்கு பிரியமானவர்கள் சொல்லி அவனை தெரிந்து கொண்டான். பெலிஸ்தர் எதிரியை வீட்டிலே போய் பெண்ணடித்த ஒரே ஒரு துரோகி, ஒரே ஒரு மூடன் சொன்னால் அவனை போல மூடன் யாருமே இல்லை. கடைசியாக நான் அவனுடைய வாழ்க்கையை ஆவியால் இறங்கி கொள்வதெல்லாம் பலத்த கிரியைச்சார். கதவையை தூக்கி கொண்டு போனார். ஆவியால் வந்து இறங்கினுடைய பல தடவை ஆவியால் விடுதலையாக்கிறார். ஒரு கட்டத்திலே ஆவியால் படி அவன் முதலாவது போனது கண்ணுக்கு பிரியமானவன், விரும்பின லவ்வரை. 2வது காரியம், விபச்சாரியிடம் போறான். அடுத்த வருஷம் ஆரம்பமாக பாவம் பெருகி கொண்டே போகிறது. கடைசியாக அவன் செய்கிற காரியம், அவருடைய ரகசியம், தேவன் சொன்ன ரகசியத்தை, அதாவது ரகசியம் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. உங்களோட யாரையும் நம்பாதீங்க, எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சிலரை நம்பலாம், ஆவிக்கிறவளா இருந்தால் நம்பலாம். ஆவிக்கு எல்லாத்தையும் சொன்னா அவர்களே உங்களுக்கு எதிரியாய் வாழ்வார். அவருடைய வாழ்க்கையில எதிரியாய் வாழ்ந்தது யார் தெரியுமா? அவருடைய மடியிலே படுத்திருந்த, மடியிலே இருந்தான் தெளிவாளர்.
அவனுடைய அடிக்கடி கருத்து கொடுத்து சொல்லிவிட்டான். கடைசியா இறுதியாக தலைமையில் வலிக்கப்பட்ட தலைமையில் தான் பலம். தலைமையில் வலிக்கப்பட்டவுடன் பலம் விலகிவிட்டு ஆவியான விலகிவிட்டார். கடைசியாக அவன் செய்த காரியம் அவனை ஒரு பரியாச பொருளாக பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வீரனாக இருந்தவன் பரியாச பொருளாக மாறிவிட்டான். கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். மயிர் வளர்ந்தது. இறுதியாக அவன் தேவனை நோக்கி கூப்பிடுறான். தேவனே இந்த வருஷம் மாத்திரம் இறங்கி வந்து. ஆனால் தேவன் இறங்கினார். அவன் செய்த ஜெபம் தவறான ஜெபம். ஆண்டவரே அவரோடு நானும் மடிக்கிறேன். அந்த இடத்தை மடிக்கிறேன் சென்றதுனால அவனும் மடித்து போனான். ஒரு ஜெபத்தை குறித்து உடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து அவிசுவாச அறிக்கை செய்தார்கள். பிரியமான விசுவாச அறிக்கை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு தேவனோடு கூட இருந்தார். ஆபிரகாம் நான் அதிகமாக ஜெபம் பண்றது யாபேஸ் தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெரிதாக்கி உமது கரங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாமல் விலையை காத்தும் ஜெபம் வேண்டதை சகோதரர்களை துக்கத்தோடு பிறந்தார். தாய் பிறக்கும் பொழுது துக்கத்தின் மகன் அர்த்தம் கொண்டு போனார். யாபேஸ் என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் துக்கத்தின் மகனே என்று அவன் அர்த்தம் கொண்டார். அவனுடைய வேதனை பெருகிக் கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் அறையில போய் அழுத வண்ணமாக நான் நினைக்கிறேன். துக்கத்தின் மகனை தாயை கூப்பிடுறார். துக்கத்தின் மகனை நீ பிறந்ததின் நேரம் அப்படியான நேரம். ஆனால் அவன் அழுது கொண்டே உடைந்து கொண்டு ஒருவர் மகனை கவனிக்கவில்லை. சுவர் அறையில் அழுதான். ஆனால் தேவன் கண்டார். தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். நீங்களும் சுவர் அறையில் அழுது பாருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதவாடத்தை கேட்டுக்கொண்டோம். நாங்கள் தேவனை துதித்து தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதுவரை உதவி செய்த தேவன் தொடர்ந்தும் உதவி செய்வார். இப்பொழுது நாங்கள் வந்து ஒருவரை வாழ்த்திக் கொண்டு இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனை கடன் செல்ல போகிறோம். மலையாள பாடலை கேட்க போகிறோம். மலையாள சகோதரி கோஷிப் பண்றவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் முதலாவது தேவனுக்கு துதி வரிகளை தெரிந்து தேவனுடைய பிரசனம் தொடர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராகிறது. நாங்கள் இப்பொழுது அவர் வந்து வேதத்தையும் இதுகளை எடுத்து உரைத்தார். ஆனால் இப்பொழுது நாங்கள் துதிக்க போகிறோம். சிஸ்டர் வாங்க அர்ஷிதா அவர்கள் வந்து பாடலை கோஷிப் பண்ணி அவர்கள் நடத்த போறார்கள். அதுக்கு பிறகு உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். தேவனுக்கு எல்லாம் உற்சாகமாக இருக்கும்போது தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். കൂടി വന്നിരിക്കുന്ന എല്ലാവർക്കും ദൈവനാമത്തിൽ മാത്രം വീണ്ടും ഒരു ആരാധന കൂടെ എനിക്ക് ഇവിടെ കൂടി വരുവാൻ തക്കവണ്ണം ദൈവം തന്ന വലിയ കൃപയ്ക്കായി സ്തുതിക്കുന്നു. സ്തോത്രം ചെയ്യുന്ന എല്ലാവർക്കും കൈ ഉയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ പറയാം. ഒരു പാട്ട് പാടി ആരംഭിക്കാം. എന്നെ നടത്തും ആ പൊന്നുകരമോ ഓരോ നാളിലും കൂറുകിട്ടില്ല. എന്നെ നടത്തും ആ പൊന്നുകരമോ ഓരോ നാളിലും കൂറുകിട്ടില്ല. എൻ ശബ്ദം കേൾക്കുന്ന ഒരു കാതിനിക്കുണ്ട്. ഓരോ നാളും മന്ദമാകില്ല. എൻ ശബ്ദം കേൾക്കുന്ന ഒരു കാതിനിക്കുണ്ട്. ഓരോ നാളും മന്ദമാകില്ല. ഹല്ലേലൂയ പാടിടും ആഭുജബലത്താൽ നയിച്ചതിനാൽ. ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഇമ്പസ്വരത്താൽ നയിച്ചതിനാൽ. ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഇമ്പസ്വരത്താൽ നയിച്ചതിനാൽ. മലയാളം അറിയാമോന്ന് എനിക്കറിയില്ല. ഞാൻ മലയാളത്തിൽ പറയുമ്പോൾ ഞാനത് കുറച്ച് തമിഴിൽ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യാൻ പറ്റുമെങ്കിൽ എനിക്കൊന്ന് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യാം. ഞാൻ നേഴ്സിംഗ് പഠിക്കുന്ന സമയത്ത് എനിക്ക് ഈ ലോകത്ത് നിന്ന് മാറ്റപ്പെടുവാൻ തക്കവണ്ണം ഒരു വലിയ അസുഖം എന്നെ പിടിപെട്ടു. അത് മലേറിയ ഫാൽസിഫാറ എന്ന് പറയും. അതിൻ്റെ പിടിപെട്ട സമയത്ത് ഡോക്ടേഴ്സ് വിധി എഴുതി ഇനി ഇവിടെ കാണത്തില്ല, ഈ ലോകത്ത് നിന്ന് മാറ്റപ്പെടുമെന്ന്. പക്ഷേ ദൈവത്തിൻ്റെ കരം എന്നോട് കൂടെ ഇരുന്നു. എൻ്റെ പപ്പയും മമ്മിയും
ഐസിയുവിൻ്റെ ഫ്രണ്ടിലിരുന്ന് എനിക്ക് വേണ്ടി കണ്ണീരോടെ പ്രാർത്ഥിച്ച സമയത്ത് ദൈവത്തിൻ്റെ ഇതിറങ്ങി വന്ന് എന്നെ വിടുവിച്ചതായിട്ട് എനിക്ക് തന്നെ അത് അനുഭവിച്ചറിയാൻ സാധിച്ചു. ഞാനിവിടെ സാക്ഷിയായി നിൽക്കുന്നുണ്ടെങ്കിൽ എൻ്റെ ദൈവം എന്നെ വിടുവിച്ചത് കൊണ്ട് മാത്രമാണ് ഞാനിവിടെ നിൽക്കുന്നത്. എല്ലാവരും ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും അസുഖങ്ങളോ എന്തെങ്കിലും പ്രയാസങ്ങളോ ഉണ്ടെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ നിങ്ങൾ ഏൽപ്പിക്കുക. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതങ്ങളെ ചെയ്യും. അത് ഞാനൊരു സാക്ഷിയാണ്. ഞാനത് കൂടാതെ ഒരു കുഞ്ഞുങ്ങളോട് എനിക്ക് പറയാനുള്ളത്, കുഞ്ഞായിരിക്കുന്ന സമയം മുതൽ എൻ്റെ പപ്പയും മമ്മിയും എന്നെ പഠിപ്പിച്ചതാണ്, നിങ്ങൾ ഒരു ബുക്ക് എഴുതി ഒരു സ്തോത്രം ഹല്ലേലൂയയൊക്കെയോ ഒന്ന് എഴുതി ഒന്ന് വായിക്കുകയോ പ്രാർത്ഥിക്കുകയോ ഒക്കെ ചെയ്തു കഴിഞ്ഞാൽ ദൈവം അത് അത്ഭുതങ്ങളെ ചെയ്ത് ദൈവം വിടുവിക്കും. കാരണം ഞാൻ എൻ്റെ കുഞ്ഞിനെ മുതൽ ഞാൻ അങ്ങനെ ചെയ്യുമായിരുന്നു. പപ്പ മമ്മിയോട് എപ്പോഴും പറയും, മോളെ നീ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നീ എഴുതി വെച്ച് പ്രാർത്ഥിക്കുക എന്ന്. ഞാൻ എൻ്റെ ഉപവാസത്തിലും പ്രാർത്ഥനയിലും എല്ലാം ഞാൻ എഴുതി വെച്ച് പ്രാർത്ഥിക്കുമായിരുന്നു. ആ സമയത്തൊക്കെ ദൈവത്തിൻ്റെ അത്ഭുത കരങ്ങൾ ഇവിടെ ഞാൻ എത്തിച്ചേർന്നു. ഞാൻ പല ഭാഷകൾ പഠിച്ചു, ഞാൻ OET പഠിച്ചു, ഞാൻ എഴുതി കിട്ടിയില്ല എനിക്ക്. ഞാനത് ഒത്തിരി ഭാരപ്പെട്ടു. എന്തുകൊണ്ട് ദൈവമേ എനിക്ക് മാത്രം ഇങ്ങനെയെന്ന് 5 വർഷത്തോളം ഞാൻ വെയിറ്റ് ചെയ്യേണ്ട വന്നു. ഞാൻ ഈ ഭാഷ പഠിച്ചു. ഞാൻ 21 ദിവസം ഉപവാസം ഇരുന്നു. ആ ഉപവാസത്തിൻ്റെ 21ാമത്തെ ദിവസം എനിക്ക് ഇന്റർവ്യൂ അറ്റൻഡ് ചെയ്യുവാനും എനിക്കിത് ലഭിച്ചത് ദൈവത്തിന് എത്ര സ്തുതിച്ചാലും എത്ര നന്ദി പറഞ്ഞാലും മതിയാവത്തില്ല. ഹല്ലേലൂയ. എനിക്ക് തമിഴ് സോങ് ഒന്നും അത്ര അറിയില്ല. പുള്ളി എന്നെ ഹെൽപ്പ് ചെയ്യാൻ പറഞ്ഞു. അതിൽ ഒരു പാട്ട് പാടുകയാണ്. ഉയരാണ് 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 യേശു, ഉയരാണ് 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 യേശു, ഉയരാണ് യേശു, ഉയരോട് കണ്ട് ഉയരേ ഞാൻ ഉന്നെ സ്തുതിപ്പേ.
தேவனை ஆராதிப்போமா? அவருடைய நாமமே எல்லாம் மற்றொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே மேலான நாமம். நல்ல நாமத்தை தேவ பிள்ளைகளாக கூடியிருக்கின்ற வல்லமையான நாமத்தை நாங்கள் ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கண்டு செல்ல போகிறோம். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே உம் நாமமே Hallelujah.
யாவே சகல துதியும் கனமும் உமக்கே தரணும். கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கூட வழி நடத்துவாராக. சிஸ்டர் நாளைக்கு போயிட்டாங்க பாடினாங்க போயிட்டாங்க. ஓகே விளையாடிக்கிறாங்க. ஓகே அருமையான நாங்கள் வர்ஷிப்பை நாங்கள் கேட்டோமாகவே சகோதரிக்காக தேவனை தொடர்ந்து நாங்கள் மன்றாடுவோம், பிரார்த்திப்போம், தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். ஆகவே இந்த ஒவ்வொருவரையும் சபை சார்பாக வாழ்த்திக் கொள்கிறோம். தவிக்க முடியாத சில காரணங்கள் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது சரியான முக்கியம். ஆகவே சில வேலைகளில் சில இடங்களில் நாங்கள் வாடகை எடுக்கும் பொழுது சில ரூல்ஸ்களையும் கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு சபையார் வருவது மிக முக்கியம். ஆகவே நாளைய நாள் அவர்கள் முக்கியமாக இந்த காரியத்தை செய்தார்கள். அது சில பேருக்கு இந்த ட்ரெடிஷனல் முறையாக சில நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது நாங்கள் அப்படியா செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் தேவனை வேதம் சொல்லுகிறது ரோமல்ல நாட்களை விசேஷித்துக் கொள்வது கர்த்தருக்கு விசேஷித்துக் கொள்வது. ஆகவே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரியங்களை கடவுள் செய்வார் என்பது நான் நம்பிக்கையில் நாங்கள் சனியோ ஞாயிறோ எக்காலம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் சொல்லி வருகிறோம். ஆகவே எங்களுக்கு கஷ்டம்தான். ஞாயிற்றுக்கிழமை மிகவும் ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை நாள். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல இல்லாட்டிக்கும் நாளை நாள் பக்னாக்கில் ஆராதனை இருக்கிறது, சபையாக ஆராதனை இருக்கிறது. அவங்க முடிந்தவர் வரலாம். ஆகவே எந்த நாளும் கத்தரையாக சுவிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 நாளும் சபையில் ஆராதிப்பார்கள். ஏன்னு சொன்னால் அப்படியாக அந்த கால சூழ்நிலை இருக்கிறபடினால அவர்கள் ஆராதிக்கிறார்கள் வேலைக்கு போகிறவர்களுக்காக ஒவ்வொரு பட்டம். ஆனால் ஒரு நாள் திருவிருந்துக்கு எல்லாரும் கூடுவார்கள். ஆகவே அப்படியாக கூடி வரும்பொழுது ஒரு சபையில் கூடி வரும்பொழுது பெரிய ஜனங்களாக இருக்கும். ஆகவே இந்த நாட்கள் இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தில் வந்த ஒவ்வொருவரையும் சபை சாரண வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆகவே சிஸ்டர் தேங்க்யூ. இந்த இடத்துல வந்து நீங்கள் வர்ஷிப் பண்ணுறது தொடர்ந்து அவர்கள் வர்ஷிப் பண்ணுவார்கள். ஆகவே 2 பாடல் நாங்கள் மலையாளத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த பாடல் எழுதி கொண்டு வந்தேன். கர்த்தாவே தேவர் மாறி மகிமை. அந்த பாடல் யார் தவிர பாடுவார். கர்த்தாவே தேவர் மாறில் உமக்கு ஒப்பானவர் யார்? தமிழ்ல இதுக்கு மலையாளத்தில் இருக்கு. ஆகவே பல நாட்கள் நாங்கள் அப்படியாக ஏன்னா ஒரு ஊழியம் செய்கிற சகோதரிகள் அவர்கள் ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவர்கள் அந்த இடத்துல வந்தால் தேவனை மகிமைப்படுத்தணும். அவரோட மொழியிலே அவர்கள் பாடுவார்கள். ஆகவே அதுக்காக நாங்கள் இந்த மலையாள பாடல்களை அங்கீகரித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது தேவன் பெரியவர்கள் சாட்சியை சொன்னார்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டுவன் சோழிக்காக ஹல்லேலூயா. நாங்கள் நாளைய நாளில் பக்னாக்கில் ஆராதனை இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்கு உச்சாமை கொடுக்கறதுக்கு முன்பாக நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போடும். வழக்கம் போல தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்து சகோதரன் தேசங்களுக்கு ஜெபித்த பிற்பாடு உச்சாமை நாங்கள் கொடுப்போம். தேசங்களில் நடக்கிற ஒரு பிரச்சனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆக சுருக்கமாக இப்போ சகோதரன் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். சதா காலங்களில் நம்மை நடத்தினார் என்று சொல்லி சங்கீதம் 48:14 இதுவரை நீரை நடத்தி வந்திருக்கிறது. அதுபோல எங்கள் தேசங்களுக்கு நீரை தலைவராக ராஜாவின் சிங்காசனத்தில் இருந்தாலும் பரலோகத்தினுடைய கால்கள் பதிந்திருக்கிறப்பா. அந்த கால்கள் இன்னும் ஆண்டு நீதி செய்கிற கால்கள் சிங்காசனம் அசையாத சிங்காசனமாக இருக்கிறது. தேசத்தை அழிக்காத ஒருவரை காணேன் சொல்லி கதவைப்பா. அந்த மனிதர்கள் நாங்கள் குடும்பங்களாய் பிள்ளைகளாய் வாலிபர்களாய் முதியோராய் வாலிபர்களாய் வந்திருக்கிறோம். எங்கள் கேள்வி இந்த தேசத்துக்கு இறங்குகிறார்கள். அன்றைய கடைசி நாட்களில் ஆண்டுகளுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் வரைக்கும் முன்பாக தேசம் மறந்துள்ளவர்கள் கோடிதன் குஞ்சுகளை சூட்டி தேய்க்காமல் எத்தனை நான் மனதில் உனக்கு மனதில்லாமல் போனது சொல்லி ஆண்டு கண்ணீர் விட்டிருப்பா. அது மாத்திரமே கண்ணீர் விட்டது மாத்திரமே நீ ஆண்டு அந்த இடத்தில் சரி ஒரு கல்லில் இல்லாமல் ஒரு கல் சொன்னது மாத்திரமே அந்த 70ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு தீர்ந்து காரியம் நான் நடந்தது. அவை இரண்டும் மனிதர்களுக்கு மனதிரும்படியாய் நேரங்களையும் காலங்களையும் கொடுக்கிறேன். மனதிரும்பாத கட்டத்தில் கோபம் என்று தண்டனை நிச்சயமாய் நிறைவேற்றாரை பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் வரும்பொழுது நாம் ஒவ்வொரு மனிதனையும் காண்கிறோம். அப்பொழுது தேவன் தன்னுடைய தண்டனை அனுப்புகிறார் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறாய். தேசத்தை ரட்சிப்பீராக, இலங்கையுடைய ஜனத்தை ரட்சிப்பீராக, கருவலை ரட்சிப்பீராக,
ஆண்டவரே கர்த்தாவே அரசன் அங்கிருப்பான் தேவன் நின்றிருப்பான் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த நாட்களிலே இலங்கை அநியாயமாய் நடக்கிற தலைவர்கள் இந்த நாட்களிலே அவர்களுக்கு அந்த தீமை சிறந்துக்கு தீமை வரும் அநியாயம் செய்வதற்கு அநியாயம் நிலைக்கிற தீமை அறுப்பான் வார்த்தையின்படி ஆண்டவர்களுக்கு தண்டனை வரும் காலத்தில் கொடுக்காம மனதில் ஜெபம் கர்த்தாவை கேளும் ஆண்டவரே மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆண்டவரை கோத்தவாய் போன்றவர்கள் மனதில் வேண்டுமாய் வந்தார்கள் அதுபோல் கர்த்தாவை செய்த துறைகள் மனதில் வேண்டுமாய் கருணா போன்றவர்கள் மனதில் வேண்டுமாய் வந்தார்கள் இப்பொழுது கடைசி நாளில் சொல்லி மனதில் கத்தரை சொந்த ரட்சியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளையார் போன்றவர்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா தேசத்துக்கு துரோகம் செய்தவர்கள் கத்தரை மன்னித்து ஆண்டவரை கத்தரை மன்னித்து ரட்சிப்பீரார் அவர் கத்தாவை இந்த வேளையில் ஆண்டவரை கத்தாவை இலங்கை தேசத்துடைய பாதுகாப்பு கடந்தபடியாய் வந்தார்கள் இலங்கை தேசத்தை ஆசிரியர்களாக ஆசிரியத்தை காத்துக் கொள்கிறார்கள் உங்கள் முகத்தை பிரகாசிக்க வேண்டிய கிருபையாயிருக்கிறார்கள் சபையை எழுந்து பிரகாசிக்க செய்கிறார்கள் கடைசி நாட்களில் நீ ஆயத்தப்படுவதற்கு கூட்டத்தை ஆயத்தப்பட்ட சத்தம் என்ன கேட்கிறது போல அவங்களோட ஆவிக்குரிய ஒவ்வொரு சபைகளோட விசுவாசிகள் அந்த சத்தம் கேட்டு தேசத்தை தேவனுடைய வருகைக்கு முன்பாக ஆயத்தப்பட்டு தேவனுடைய வரவு இனி கொஞ்ச காலம் தான் இனி கொஞ்ச காலம் இனி காலம் செல்லாது சென்று வெளிப்படுத்துவதை நாட்களே வந்திருக்கிறவர்களை ஒவ்வொரு சபையாரும் விசுவாசிகளும் அறிந்து விளங்க வேண்டும் அப்பா ஆண்டவரை கடந்த நாளங்கள் போனது இனி வராது இந்த நாளிலே தேவன் கொடுத்த நாளிலே தேவனுக்காக ஊழியம் செய்து உயிரை கொடுத்தாவது ஆண்டவரை ஊழியம் செய்வர்கள் எழும்ப வேண்டுமாய் இரத்த சாட்சியில் எழும்ப வேண்டுமாய் வந்தார்கள் அவ்வாறு செய்திகளில் இந்தியாவை எழுங்கினது போல இன்றும் ஆண்டவரை மிஷனரிகள் எழும்ப வேண்டுமாய் வந்தார்கள் இந்தியாவை ஆண்டவரை ரட்சிப்பீராக நிரந்தரமுடியை ரட்சிப்பீராக இந்தியா மிஷனரிக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா தன்னுடைய கணவனையும் இரு பிள்ளைகளையும் இழந்து இன்றும் இந்தியாதான் தாய்நாடு என்று சொல்லி ஆண்டவரை கிளாடி சூழல் இருந்த மகளையும் ஆண்டவரை மகளை இஸ்தரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக அவருடைய எதிர்காலம் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமாய் அவள் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்தியாவிலே பெரிய ஒரு எழுப்பரை கண்டு ஆண்டவரை கத்தரில் சேர கத்தரை வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்கிறார் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் என்றார் அதுபோல் நாங்கள் வாழ ஜெர்மன் தேசத்தை அல்கோலுக்கு சிகரெட்டுக்கு சினிமாவுக்கு போதைப் பொருளுக்கு ஏராளமானவர்கள் அடிமையாகிறார்கள் சிகரெட்டில் எழுதியிருந்தும் எழுதியிருந்தும் மக்களை சேதமாக்கும் எழுதியிருந்தும் அதுக்கு அடிமையானவர்கள் ஏராளம் வெளிப்படையாக அரசாங்கத்தால் எழுதப்பட்டு அதுக்கு அடிமையானவர்கள் ஏராளம் அந்த பெட்டியில் எழுதப்பட்ட குறிப்புகளை எச்சரிப்பு சத்தங்களை ஆண்டவரை கவனிக்காமல் ஓடுவது போல ஆண்டவரை எச்சரிப்புகளை கவனிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் வரும் அந்த எச்சரிப்பு சத்தத்துக்கு தண்டனை அனுபவிப்பார்கள் ஆகவே அதுக்கு முன்பாக மனதில் பெற்றுமா தேவன் எச்சரிக்கிறார் சபைகளை தேசங்களை ஆண்டவரை சபைகள் தேசங்கள் தேவனிடம் மனதில் பெற்றுமா எங்கள் சபையை ஒப்புத்தோம் பாக்னா சபை சுவேசாதனை ஒப்புத்தோரை இசைவதை ரட்சிப்பீராக கர்த்தாவே தேசத்துக்கு தேவனுக்கு நேராய் மனதில் பெற்றும் சபைகள் தேவனுக்குரிய நேராய் திரும்பட்டும் சபைகள் உலகத்தில் இருந்த சபையை கண்டேன் இப்பொழுது உலகத்துக்குள்ளே சபை கொண்டு கண்டு ஒரு 10 ஜனங்கள் அப்படியான நிலைமை எங்கள் சபைக்குள்ளே வராதபடி இசையா 60 சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை யாதியுமாவான் கர்த்தாவே நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்ய வாத்தியம் சபையை ஆசீர்வதித்து பலி பெற செய்வதாக சபைக்கு ஆண்டவரை கொடுத்தவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் தங்கள் பாணிக்கையினாலும் ஆண்டவர் தங்கள் ஊழியங்களினாலும் தாங்கள் ஒரு பெண்களையும் ஆண்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே இயேசு ஊழியம் செய்த பெண்களை தெரிய பெறுப்பா தங்களுடைய சரீரத்தினாலே ஊழியம் செய்தார்கள் சிலர் தங்கள் கொடுத்து ஊழியம் செய்தார் அவ்வாறு எங்கள் சபை கொடுத்து ஊழியரை முன்னேற வேண்டுமாய் அவ்வாறு மக்களியா பட்டத்தாரை போல எங்கள் சபை மாற வேண்டுமாய் என்றார்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமை கொடுத்து நாங்கள் சிறிய பிள்ளைகள் வசனங்களை கேட்க போகிறோம். ஆகவே இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுவோம். சிறிய பிள்ளைகள் முன்னுக்கு வாருங்கள். கர்த்தாவே உற்சாகமை கொடுக்கிறது என் பிரியம் என்று சொன்னபடி உற்சாகமானதோடு நான் கொடுக்க முன் வந்திருக்கிறோம். எங்களை காணிக்க அங்கீகரித்து வந்த ஒரு ஆசிரியர் இப்பொழுது சிறியவர்களுக்கு வசனங்களை சொல்ல தேவன் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென். உற்சாகமை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் வசனங்களை கேட்க வாங்க சின்ன பிள்ளை வாங்க உற்சாகம் அதுதான் வங்கிலுக்கு நாங்கள் வசனங்களை இன்னும் கேட்க போகிறோம். I know that my Redeemer lives. May the Lord bless you. Amen. Hallelujah. Amen. Hallelujah. With the modern multiply as per the Amen.
கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வச்சா கல்லில் அலங்காரமான கருத்து ராஜமணியாக இருக்கிறார். ஆமென். யோவானா சொல்றாங்க. அல்லேலூயா 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 சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா. பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தருண்டு பண்ண நாடுகளை கழிவுந்து மகிழக்கிடவோம். உடைய வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து கர்த்தாவே, உடைய ஜீவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கர்த்தர்களுக்கு இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை தந்திருக்காமல் நன்றி. இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை பேசுகிற அடியை நம்முடைய சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். பணிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் என்னுடைய செய்தி நாடுங்கள், தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையின் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் ஆண்டவரை நாடி தேடும்படியாக இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தரை நாடவும் அவர் சமூகத்தை நித்தமும் தேடும்படியாக இந்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய நாடி தேடுதல் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்து உண்மையாகவே நாங்கள் அப்படி நாடி தேடுவோமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாய் ஆண்டோடைய வேலைக்கு ஆயத்தப்படும். அப்ப எங்களுடைய நாட்டமும் தேடுதலும் உலகத்திலே பக்கமாய் போய்கொண்டிருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு ஆயத்தப்பட முடியாது. எனவேதான் நாங்கள் நாளிலே இது கிருபை நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. கிருபை நாட்கள் முடிவுக்கு வருகிறது. இந்த கிருபை, இந்த சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த கிருபை நாட்கள் முடிகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த பூமியை விட்டு கடந்து போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு மகா உத்தரவு காலம். அப்ப அந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாக இந்த கிருபை நாட்களிலே இந்த அடுத்த காலம் இதுவே ரட்சணிய நாள் என்று பவுல் சொல்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் நாடி தேட வேண்டியது உலகத்துக்குரிய காரியங்களை அல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களை. அப்ப முதலாவது ஆண்டவரை நாங்கள் தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும். அப்ப இதுதான் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம் என்று வேதம் சொல்றது. ஏசாயா 55:6 நாங்கள் வாசிப்போமாக இருந்தால் இந்த வசனப்படியாக சொல்றது. வாசிப்போம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம் இதுதான். இந்த கிருபை நாட்களிலே தான் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம். அப்ப ஆண்டவரை தேடும் பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு மறைவான தேவன் அல்ல. அப்ப தேவன் எப்படி வெளிப்படுவார் என்று சொன்னால் அவரை தேடும் பொழுதுதான். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப அனுதினமும் அதிகாலையிலே நாங்கள் முதலாவது தேவனை தேட வேண்டும். அப்ப தேவனை தேடாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இருக்கக்கூடாது. இப்ப நாங்கள் நாளை ஆரம்பிக்கும் பொழுது அதிகாலை நாங்கள் தேவனை தேடி அனுதினமும் நித்தமும் அவரை தேடி, இதுதான் அடுக்கிற காலம், கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம். அவரை நாங்கள் அவர் நமக்கு செய்வார் இருக்கும் பொழுது நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற காலம் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தேவனை தேடும் பொழுது தேட வேண்டும் சொன்னால் எப்படி நாங்கள் தேவனை தேடினால் அவர் நமக்கு வழிபடுவார்கள்? எங்களுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் அவரை தேட வேண்டும். முழு ஆத்மாவோடு முழு மனதோட முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு வழிபடுகிற தேவனாயிருக்கிறார். எரேமியாவிலே 29வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்ப தேவன் அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். அப்ப தேவன் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனை தேட வேண்டும். அப்ப தேவனை தேடாமல் நாங்கள்
அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை தேடாமல் நாங்கள் இருப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லை. அப்ப உலக எங்களுக்கு ஒரு நாளிலே 24 மணி எங்களுக்கு அநேக வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அதன் நடுவிலும் நாங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அதிகாலையிலே நாங்கள் முதலாவது அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது தேவனை தேடி ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாயிருக்கு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டு எடுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படும். அப்ப அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவன் நம்மை ஒன்றும் குறைபடாத வண்ணம் வழிநடத்து மாத்திரமல்ல, அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை உடுத்தி வைப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை எல்லாவற்றிலும் அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்ப நாங்கள் நாடி தேட வேண்டியது முதலாவது தேவனை என்று நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தரை நாங்கள் தேட வேண்டும். இரண்டாவது அவருடைய சமூகத்தை நாங்கள் தேட வேண்டும். அவருடைய சமூகம் என்றால் என்ன? இந்த தேவனுடைய ஆலயம், அவருடைய சமூகம் நாங்கள் கூடி வந்து அவரை ஆராதிக்கிறோம். அப்ப அவரை நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியும். சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதும் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்ப எங்களுடைய உள்ளத்திலே அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை நாங்கள் வாங்கிக்க வேண்டும். அவருடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே தேவனை ஆவியோடு தொழுது கொண்டு அவருடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் காண வேண்டும் என்ற நாட்டம் நமக்கு தேவையாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 27வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்படியாக வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவருடைய நாட்டம் அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம், அவருடைய மகிமையை காண வேண்டும். அவருடைய ஆலயம் அதெல்லாம் சொல்கிறார். ஆலயத்திலே நான் அவருடைய மகிமையை காணும்படியாகவும் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனவே நாங்கள் தேவ சமூகத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்க முடியாது. அனுதினமும் நாங்கள் தேவனை தேடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமையை நாங்கள் காணக்கூடியதாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் 27வது சங்கீதம் 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார். 8வது வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் என்று சொல்லுவேன். பாருங்கள் எப்படி தேவ முகத்தை, தேவ பிரசன்னத்தை வாஞ்சியோடு சங்கீதக்காரன் தேடினார் என்று இந்த சங்கீதங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அனுதினமும் அதிகாலையிலே நாங்கள் தேவனை தேடி ஆராதித்து அவருடைய முகத்தை தேடி அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையை நாங்கள் காண வேண்டும், அவருடைய மகிமையை காண வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய தேவனை நாங்கள் நாடி தேடும் பொழுது அவர் ஒரு நாள் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அப்ப அவரை தேடும் பொழுதுதான் அவர் வெளிப்படுவார். அவரை நாங்கள் தேடாவிட்டால் தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ அவரை தேடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அப்ப தேவனை தேடாமல் நாங்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்க முடியாது. அவருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை இருக்க முடியாது. அப்ப இயேசு மலை பிரசங்கத்திலே அவர் சொன்ன அநேக காரியங்கள் இருந்தாலும் மத்தேயு 6:33 மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாங்கள் தேட வேண்டியதை தேடினால் நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார். நாங்கள் என்ன செய்கிறோம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் தான் தேடுகிறோம்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அப்ப தேவ ராஜ்யம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம். அப்ப ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அப்ப பரலோக ராஜ்யத்தின் ராஜா ஆண்டவராகிய இயேசு. அவரை நாங்கள் தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்ப அவருடைய நீதி என்ன? இப்ப எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய கட்டளைகள், அவருடைய ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவராட்சியத்துக்குள்ளே தேவனுடைய நீதி சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நீதியை நாங்கள் தேட வேண்டும். அப்ப அவருடைய நீதி மனிதனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. அப்ப தேவனுடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுதுதான் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே நம்முடைய விசுவாசம் அப்படியாக தான் இருக்க வேண்டும். நமக்கு தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சந்திப்பார். நாங்கள் முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்தது எல்லாவற்றையும் நாங்கள் செய்யத்தான் நம்ம வேறு செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் தேவனை முதலாவது தேடாமல் நாங்கள் எதை தேடினாலும் நமக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்காது. நாங்கள் அனுதினமும் தேவனை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்ப நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் அவருடைய வேலைகளை செய்யும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும், மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களிலே நாங்கள் முதலிடம் கொடுத்து நாங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கொலோசியர் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்திலே 1-4 வரை இப்படியாக சொல்லுகிறார். வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப பூமியில் உள்ளவைகளை அல்ல, அப்ப மேலானவைகளை தேடுங்கள். அப்ப மேலானவைகள், அப்ப ஆவிக்குரிய காரியத்தை தேடுங்கள் என்று அங்கே பவுல் சொல்கிறார். உலகத்துக்குரிய காரியங்களை நீங்கள் தேட வேண்டாம். ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு தருவார். ஆனால் நாங்கள் தேட வேண்டியது கிறிஸ்து இயேசுவின் வலது பாசத்தில் உள்ள மேலானவைகளை. அப்ப ஆவிக்குரிய அனுபவங்களை தேவன் அவருடைய எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் அறிந்து பவுல் எபேசியர் சபைக்கு ஜெபிக்கும் பொழுது பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி ஜெபிக்கிறார். அப்ப தேவனை குறித்தும் அந்த மேலான காரியங்களை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது இந்த பூமியில் உள்ளதெல்லாம் ஒரு வேஸ்டான காரியம், மகிமையானதை தேவன் எங்களுக்கு உன்னதத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தால் மாத்திரம் போதும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் பூமியில் உள்ளவைகளை நாங்கள் தேட மாட்டோம், அதாவது மேலானவைகளை நாங்கள் தேடுவோம். எனவே நாங்கள் எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதாம். ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாங்கள் மகிமையிலே வெளிப்பட போகிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற அந்த காரியங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமல் ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களை நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மேலானவைகளை நாடி தேடும்படியாக வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாங்கள் காண்கின்றோம். மேலும் அவள் பொருந்திய சபைக்கு சொல்லும் பொழுது 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்ப இங்கே அன்பை நாடுங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் காண்கின்றோம். இந்த 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து நாங்கள் முற்றிலுமாய் வாசிக்கிறோம். அன்பு நீடிய சாந்தம், தயவுள்ளது. அன்பு தன்னைத்தானே புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது,
தீங்கு நினையாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைத்தானே புகழாது, இருமாப்பாயிராது என்று அந்த அதிகாரம் 13வது அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சொல்லிவிட்டு தான் இந்த 14வது அதிகாரம் முதல் வசனத்திலே வரங்களை நாடும் முன்பதாக அன்பை நாடுங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அன்பு பிரதானமானதாக இருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவி மூலமாக தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கின்ற வேதம் சொல்றது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய உள்ளத்திலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. எனவே தேவ அன்பால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். இயேசு அன்பின் சுரூபியாய் இந்த உலகத்திலே அவர் ஊழியத்தை செய்தார். அதே போல நாங்களும் அன்பினால் நிறைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் இந்த நாளிலே அன்பே பிரதானம், அன்பை நாங்கள் நாட வேண்டும், அதோடு கூட ஞான வரங்களை நாங்கள் விரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் நாங்கள் நாடி தேட வேண்டியது உன்னத காரியங்களை, அதாவது ஆவிக்குரிய காரியங்களை, அடுத்ததாக இந்த மேலானவைகளை, அடுத்ததாக அன்பையும் நாங்கள் நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். அவள் மேலும் தீமைக்கு சொல்லும் பொழுது அங்கே இந்த உலகத்திலே மக்கள் என்னத்தை நாடுகிறார்கள்? பணத்தை நாடுகிறார்கள், பணத்தின் மேல் ஆசை வைக்கிறார்கள். எனவே இதை அநேகர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி போகிறார்கள். ஆனபடினாலே நீயோ தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். வாசிப்போம் 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நான். அப்ப இவ்வளவு காரியம். நீயோ தேவனுடைய மனுஷனே, விசுவாசம், தொடர்ந்து வாசித்து விசுவாசம் நீதியையும் தேவ பக்தி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி இவையெல்லாம் நாங்கள் அடைய வேண்டும் நாடோடுமா. அப்ப இதுதான் இன்னைக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது நாங்கள் நாடி தேட வேண்டியதை விட்டுவிட்டு நாங்கள் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை நாடி தேடுவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது ஆன்மீக காரியத்துக்குரிய முதலிடம் கொடுப்பது இன்னைக்கு குறைந்து காணப்படுகிறது, அன்பு குறைந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நீதியின் ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து காணப்படுகிறது. ஆவியின் கனி என்றால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா. அப்ப நம்முடைய கனிகள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய அதாவது ஜென்ம சுபாவத்திலே நாங்கள் இருக்கிறோமா, அல்லது இப்படியாக நாங்கள் ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்குமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப வரங்களை நாடுவது மாத்திரமல்ல, அன்பை நாட வேண்டும், கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று இப்படிப்பட்ட நீதியின் கனிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமை வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நாடி தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது, அதாவது இப்படி சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனம் வரை வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. அப்ப பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அப்ப நாங்கள் பவுலை போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எபிரேயர் 13 வாசிக்கிறோம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லையா, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம்.
அப்ப வரப்போகிறதை தான் நாடி தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சிட்டிசன்ஷிப் இங்கே அல்ல, நம்முடைய குடியுரிமை இங்கே அல்ல. கர்த்தராகிய இயேசு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எனவே இந்த நாட்களிலும் பிரியமானவர்களே, இங்கு நாங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கை அதாவது நாங்கள் கூடாரவாசிகள். இயேசு வரும் வரை இந்த உலகத்திலே நாங்கள் தற்காலிகமாக வாழுகிறோம். நம்முடைய நிரந்தர குடியிருப்பு பரலோகம். எனவே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்று அங்கே எபிரேயரிலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப நாங்கள் எதை நாடி தேடுகிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நிலையற்ற உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாடி தேடுகிறோமா, அல்லது மேலானவைகளை நாடுகிறோமா? தேவனை தேடுகிறோமா? அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறோமா? அவருடைய சமூகத்தை தேடுகிறோமா என்று நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்ப கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நாங்கள் நித்தமும் தேட வேண்டும். தேவனை தேட வேண்டும், தேவ சமூகத்தை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும், மேலானவைகளை தேட வேண்டும், அன்பை நாட வேண்டும், நல்ல கனிகளை நாங்கள் நாட வேண்டும். இன்னுமாய் முன்னானவைகளை நாங்கள் நாட வேண்டும், பின்னானவைகளை மறந்து விட வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாங்கள் தொடருகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாட்களிலும் நாங்கள் எதை நாடி தேடுகிறோம்? உலகத்து பூமிக்குரியவர்களையா? அப்படி அல்ல, மேலானவைகளை நாடுகிறது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப எங்களுடைய நாட்டம் எதிரே இருக்கிறது. நாங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? யாருடைய முகத்தை தேடுகிறோம்? தாவீது சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை தேடுகிறேன் என்று சொல்கிறேன். கர்த்தருடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோமா? அனுதினமும் அதிகாலை தேவனை தேடுகிறோமா? எனவே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் இந்த பூமியிலே நாங்கள், அதாவது அந்நியரும் பரதேசிகளும் என்று வேதம் சொல்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லப்படுகிறபடி வரப்போகிற, அதாவது எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அவருடைய வருகையிலே நாங்கள் பங்கடைய உலகத்திலே நாங்கள் ஆயத்தப்படும் பொழுதுதான் அவருடைய வருகையிலே நாங்கள் பங்கடைவோம். நாங்கள் உலகத்துக்குரியவைகளை நாடுகிறவர்களாயிருந்தால், உலகத்துக்குரியவர்களை தேர்வுகளாயிருந்தால் அவருடைய வருகையிலே நாங்கள் பங்கடைய முடியாது. நாங்கள் முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம், தேவனை நாடுவோம், அவருடைய சமூகத்தை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தையின்படி எழுந்து நின்று நாங்கள் ஆண்டவரே நாடி தேடும்படியாய், எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே அதிகாலையில் உண்மை தேடும்படியாய், அனுதினமும் நாங்கள் உண்மை தேடும்படியாய், உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாங்கிக்கும்படியாய், தேவன் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம், ஆனந்தமே சமூகம் என்ற பாட்டு பாடுவோம். நீங்கள் பாடுவோம், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் அவருடைய சமூகத்தை நாங்கள் வாங்கிப்போம். அவருடைய பிரசன்னங்கள் மத்தியிலே இந்த நாளிலே இறங்கி வர வேண்டும். அவர்கள் நடுவிலே அவர் எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். எனவே அவருடைய சமூகத்தை வாங்கிப்போம், அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வாங்கிப்போம். தேவ சமூகங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாக வாங்கிப்போம். ஆவியானவர் அசைவாட போகிறார். எங்கள் நடுவிலே ஆண்டவரே உடைய வல்லமையை நாங்கள் வாங்கிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வாங்கித்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிப்போம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் மாறாத தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனந்தமே உங்க சமூகமே, இன்பமே உங்க பிரசன்னமே, உங்க சமூகத்தில் ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்ன
களி கூற வந்தோம் உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோ உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம் இருக்கின்றே என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே இருக்கின்றேன் என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேனே ஆனந்தமே உங்க சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே உங்க சமூகமே பேரின்பமே உங்க பிரசன்னமே உம்மை பாடுவதே என் மேன்மை உறவாடுவது எனக்கினிமை உம்மை பாடுவதே என் மேன்மை உறவாடுவது எனக்கினிமை ஆனந்தமே உங்க சமூகமே இன்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே உங்க சமூகமே இன்பமே உங்க பிரசன்னமே அசைவே என் இயேசுவே உறவே என்னோரு அன்பே என் இயேசுவே உயிரே என்னோரவே ஆனந்தமே உங்கள் சமூகமே இன்பமே உங்க பிரசன்னமே ஆனந்தமே உங்கள் சமூகமே இன்பமே உங்க பிரசன்னமே அசைவாடும் ஆடல் மூடும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் 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 ஆடல் மூடும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் இருக்கின்றே என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேன் இருக்கின்றே என்று சொன்னீரே இருப்பதாலே நன்றி சொல்வேன் ஆனந்தமே உங்கள் சமூகமே இன்பமே உங்கள் பிரசன்னமே ஆனந்தமே உங்கள் சமூகமே இன்பமே உங்கள் பிரசன்னமே. அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்தோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். அனுதினமும் உம்மை தேடுகிறவர்களாக, அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாக, நித்தமும் உம்மை தேடுகிறவர்களாக, உம்முடைய வல்லமையை நாங்கள் நாடி தேடுகிறவர்களாக, ராட்சத
முன்னானவர்களை தேடுகிறவர்களாக, அன்பை நாடுகிறவர்களாக, ஆண்டவரே முன்னானவர்களை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக கர்த்தாவே ஆண்டவரே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டபடி வரைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனே எங்களுடைய வரைக்காய் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் முதலாவது தேவனையும் அவருக்கு ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய மேலான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஆராய்ச்சி ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. இறுதியாக பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஆகவே அவருடைய சமூகத்தை தேவனோடு நீங்கள் பார்த்துக்கலாகவே அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். மீண்டுமாக ஒரு பாடலை பாடி சென்ற வாரம் பாடின பாடல் தான் திருப்பி பாடி நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறப்போகிறோம். ராஜாதி ராஜன் மகிமையோடு வானம் நகர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே. ராஜாதி ராஜன் மகிமையோடு வானமேகத்தில் தோன்றிடுவாரே.
ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தரை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒரு உணப்பட்டு இந்த இடத்துல கூடி வரைக்கிறோம் செய்யுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த நாளும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சமூகத்தை நித்தமன் தேடக்கிற செய்யும். ஆண்டவரே, வர இருக்க நாட்கள் நேரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை நாள் ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தேவ பிள்ளைகளாக ஒன்று கூடி ஆராதிக்கிற இடங்களெல்லாம் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து வருவதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, போக்கிலும் பலத்திலும் கூட இருந்து பலப்படுத்துங்க. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம் எல்லாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.